வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலபைரவருக்கு அஷ்டமி பூஜை வந்து நடைபெற உள்ளதுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம கோயிலை வந்து விசிட் பண்ணி பாருங்க. அன்றைக்கி வந்து சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் வந்து நம்ம காலபைரவருக்கு வந்து நடைபெறுங்க. அப்படியே காலபைரவருக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம சொர்ணலிங்கேஸ்வரர் ஐயா வந்து அமைஞ்சிருக்காருங்க. வாங்க நம்ம இப்போ அவரை போயிட்டு பார்க்கலாம். நாகாத்தம்மன் புட்டு வடிவில் அமைஞ்சிருக்காங்க. ஸோ அப்படியே வாங்க தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். மலை ஏறும்போதே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து அங்கே ஹனுமன் இருக்காருங்க. சம்போ மகாதேவா ஈஸ்வரியா பூஜை செய்தார். அங்க பார்த்தீங்களா லிங்கேஸ்வரர் ஐயா வந்து அங்கே தான் இருக்காங்க. ஸோ அவர் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹனுமன் இருக்காரு. ஹனுமன் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட கையில் வந்து லிங்கத்தை வந்து ஏந்தி இருக்கா மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குளம் இருக்குங்க. நம்ம போயிட்டு ஐயாவை பார்க்கலாம். காலபைரவரை பற்றி பேசுகிறோம். காலபைரவரை வந்து நம்மளுக்கு துணையாக வந்து வந்திருக்காருங்க. பக்கத்தில் மயில் சவுண்டு அப்படியே கேட்குதுங்க. ஸோ வாங்க நம்ம போயிட்டு பார்க்கலாம். மாலையனூரில் அன்னை அவள் பூஜை செய்தார். படி ஏறும்போதே பார்த்தீங்க அப்படின்னா காலபைரவர் நமக்கு முன்னாடி நமக்கு துணையா வந்து வராரு. இந்த வாக்கியம் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே கிடைக்காது. ஸோ வாங்க போகலாம். அரகராய சங்கரா சிவ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடு வந்து விநாயகர் இருக்காரு. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட முருகர் இருக்காரு. பின்னாடி நம்ம காலபைரவர் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க. அந்த பூத கணங்கள் கூட அந்த தேவ கணங்கள் ஆட சுடுகாட்டி எல்லை அம்பசிவார அரகராய சங்கரா சிவ சிவாய சங்கரா அரகராய சங்கரா சிவ சிவாய சங்கரா பித்தா பிறை சூடி பெம்மானே. நம்ம வடிவானந்த சித்தரோட வந்து ஜீவசமாதி இருக்கு. இது கிட்டத்தட்ட வந்து 100 ஆண்டுகளுக்கும் பழமையானதுங்க. பூஜை செய்தே நீ வாடா சிவராத்திரி வேளையிலே பூஜை செய்தே நீ வாய. அரகராய சங்கரா சிவ சிவாய சங்கரா அரகராய சங்கரா சிவ சிவாய சங்கரா. அங்காள தேவி அவ ஐயப்பனுவாங்க. வாங்க பார்க்கலாம். அங்காளி தேவி அவ சிவ பூஜை செய்கிற அத்ராத்திரி வேளையிலே அரண் பூஜை செய்கிற அத்ராத்திரி வேளையிலே அரண் பூஜை செய்கிற அரகராய சங்கரா சிவ சிவாய சங்கரா அரகராய சங்கரா சிவ சிவாய சங்கரா. நீலகண்டனே நஞ்சை உண்ட நீலகண்டனே கங்கை சடைத்த அரித்த கங்காதரனே. தெரியும் நிறைய மக்கள் வந்து பக்தர்கள் வந்து நம்ம கோவிலை வந்து வழிபட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோவிலோட லொக்கேஷன் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக நம்ம கோவிலை வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்களோட லைஃப்ல கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் நடக்குங்க. ஸோ வாங்க போகலாம். பித்து போடித்து ஆடும் சாம்ப சீவம் பார்த்தீங்களா ஐயாவை பற்றி பேசிட்டு தான் வந்து அப்படியே காற்று அடிக்குது. கிளைமேட்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகி சூப்பராக இருக்கு. ஸோ வாங்க ஐயா கிட்ட வந்துட்டோம். வாங்க போகலாம். அரகராய சங்கரா சிவ சிவாய சங்கரா அரகராய சங்கரா சிவ சிவாய சங்கரா. மன்னாதி பூதம் ஐயா கிட்ட வந்தாச்சு. வாங்க இப்போ ஐயாவை போயிட்டு பார்க்கலாம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 100 வருடங்களுக்கும் பழமையான கோவிலுங்க. ஸோ ஐயாவை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகா பூஜை பண்ணி இவருக்கு வந்து பௌர்ணமி பிரதோஷம் அந்த நாட்கள்லாம் வந்து வெகு விமர்சையாக வந்து பூஜையெல்லாம் நடைபெறுங்க. ஸோ வாங்க நம்ம வேண்டுதல் வந்து ஐயா கிட்ட வந்து சொல்லலாம். அரகராய சங்கரா சிவ சிவாய சங்கரா. சத்தியும் சிவனும் ஆட சிவராத்திரி வேளை சத்தியும் சிவனும் ஆடும் சிவராத்திரி வேளை அங்காளி பூஜை செய்த அத்ரா கோவில் பார்த்தீங்க அப்படின்னா 100 ஆண்டுகளுக்கு பழமையான கோவிலுங்க. பிரதோஷம் மற்றும் பௌர்ணமி பூஜைலாம் வந்து இங்கே வெகு விமர்சையாக வந்து நடைபெறுங்க. ஸோ நீங்களும் நம்ம கோவில் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கோவிலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். லொக்கேஷனும் வந்து உங்களுக்கு நான் பின் பண்ணி விட்றேன். கண்டிப்பாக வந்து நம்ம கோவிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இங்கே ஒரு வாட்டி வந்தாலே போதும் உங்கள் லைஃப் அப்டேட் சேஞ்சஸ் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நம்ம கோவிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நீயும் மாடினாய் அங்க மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே காலபைரவர் அப்படின்றதுனால நம்ம ஐயாவை சுற்றி 4-5 காலபைரவரோட வாகனம் வந்து இங்கே இருந்துகிட்டே இருக்கும். நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. ஐய சங்கரா அரகராய